Hi, hello everyone. I am Nalini from DHIYA'S channel. பொதுவாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியத்தில் படித்து வந்திருக்கிறோம். அதனால் நம்மளை கிராமர் இல்லாமல் பேச முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன், அதாவது ஒரு தயக்கம். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் இல்லாதது. அவங்கள நம்பணும் நம்மளால் முடியும்னு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் எ சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் இந்த சப்ஜெக்ட் எனக்கு இப்போ குழந்தைகளவே நம்ம சேர்த்துறோம் ஸ்கூலில், காலேஜ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பார்த்து தானே நம்ம சேர்த்துறோம். அது வேறு. அது மாதிரி இல்லாமல் இது லாங்குவேஜ், இது காமன் டு ஆல். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இது ஒரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன நம்மளுக்கு பிரச்சனை, என்ன பயம், தயக்கம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிற இனி ஒரு ரீசனும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் 2 வேர்ட்ஸ், ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடியதே போது ஸ்டார்டிங்கில் இதில் ஸ்டார்ட் பண்ணி பேசலாம். தப்பே கிடையாது. மற்றவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாலும் யூ டோன்ட் வரி அபவுட் தட். யூ நெவர் மைண்ட் அபவுட் எனிபடி இல்லைங்களா? யாரை பற்றி மைண்ட் பண்ணாமல் நம்ம இப்படி தான் பேசணும். மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அதையே நம்ம மென் பண்ணிக்க நம்மளால் முடியும். நம்மளுக்கு தெரியுது இல்லையா? மிஸ்டேக் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ நம்ம சரியாயிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம 20 ஷார்ட் ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃப்ரேசஸை நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜாலியாக வீட்டில் பேசி நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், செட் அன் அலாம். செட் அன் அலாம் எப்போ சொல்லுவோம்? நம்ம நைட் தூங்க போகும்போது அலாம் வச்சுரு, காலையில் 5 மணிக்கு வை, 6 மணிக்கு வை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? அலாம் வை அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு செட் அன் அலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஒரே வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா. நம்ம அலாம் அப்படிங்கிறது படிக்காதவங்களும் கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம செட் அப்படிங்கிறது செட் பண்ணுறதுங்கிறது அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெல்லிங்கும் தெரியாது, மீனிங் தெரியாது, ஆனால் அந்த இடத்துக்கு சரியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் பார்க்குறோம் நிறைய பேர்த்தையும். இல்லிட்ரேட் பீப்புளும் கூட இந்த செட் அப்படிங்கிற வேர்டு, அலாம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏன் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறீங்க இல்லைங்களா? செட் அன் அலாம், அலாம் வை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், வேக் மீ அப் அட் 6 o'clock. வேக் மீ அப் அட் 6 o'clock. என்ன? 6 மணிக்கு எழுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறோம். 6 மணிக்கு எழுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? வேக் மீ அப் அட் 6 o'clock. 5 o'clockனா 5 o'clock, 4 o'clock அந்த மாதிரி நம்ம டைமிங் மாற்றிக்கலாம். வேக் மீ அப் அப்படின்னா என்னை எழுப்பு. டைம் சொன்னால் தான் அட் 6 o'clock அப்படின்னு கூட சேர்த்து சொல்லலாம். அதே என்னை எழுப்பாத, தயவு செஞ்சு என்னை எழுப்பாத அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வேக் மீ அப். ப்ளீஸ் டோன்ட் வேக் மீ அப் அட் 6 o'clock. என்னை தயவு செஞ்சு 6 மணிக்கு எழுப்பிடாத, 5 மணிக்கு எழுப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது இதே தான். அப்போ இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் இல்லைங்களா? அவ்வளோ ஈஸி. அதனால் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெகுலர் ஒரு 2 சென்டென்ஸை வச்சு 10 சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட், இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க எல்லாத்துக்கூடவே. நெக்ஸ்ட் ஒன், ஸ்னூஸ் த அலாம். இப்போ அலாம் அடிச்சுட்டே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஆனால் எந்திரிக்க மாட்டோம் பெட்டை விட்டு. நம்ம அதை ஆஃப் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் எந்திரிக்க முடியாது, ஆனால் டிஸ்டர்பாகவும் ஃபீல் பண்ணுவோம். அப்போ யாராவது சொல்லுவோம், அந்த அலாம் கொஞ்சம் நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து அடிக்கிற மாதிரி வெய்யி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன இப்படி அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்பிங் மூட் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்னூஸ் த அலாம், ஸ்னூஸ் த அலாம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டேக் எ ஷவர். குழந்தைகிட்ட போய் குளி போ அப்படின்னு சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சுன்னா டேக் எ ஷவர் அப்படி சொல்லும்போது தாராளமாக சொல்லலாம். 2 வார்த்தை தான். போய் குளி அப்படின்னு சொல்கிறது இல்லையா? சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ டேக் ஏ ஷவர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. ஈஸியாக நீங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாயில் த மில்க். பால் காய்ச்சு, பால் காய்ச்சு. எல்லோரும் செய்யக்கூடியதான காலையில் பாயில் த மில்க். பாயில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், மில்க்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை. பாயில் த மில்க் சேர்த்தும்போது பாலை காய்ச்சு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து யாராவது என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லும்போது ஐ பாயில் த மில்க், நான் பால் காய்ச்சுறேன், பால் காய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ பாயில் த மில்க், நீ போய் பாலை காய்ச்சு அப்படிங்கும்போது யூ பாயில் த மில்க், யூ கோ அண்ட் பாயில் த மில்க் அப்படி சொல்லலாம். எவ்வளோ சென்டென்ஸ் அதில் உருவாக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கெட் மீ சம் காஃபி. கெட் மீ சம் காஃபி. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஷவர் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு கெட் மீ சம் காஃபி, கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதே ஒரு டம்ளர் காஃபி கொடு அப்படின்னா கெட் மீ எ கிளாஸ் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. கெட் மீ எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லலாம். எது நம்மளுக்கு சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் தாராளமாக. கெட் மீ சம் காஃபி அப்படிங்கிறது வெரி சிம்பிள், வெரி ஈஸி இல்லைங்களா. பேசுகிறதுக்கும் சரி, புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை யுவர் ஹேர். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. தலையை உணர்த்துன்னு சொல்கிறோம், முடியை காயவை அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லைங்களா, டெய்லி சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. நீங்கள் நினைக்கலாம் என்ன இதெல்லாமே இங்கிலீஷா, ஸ்போக்கன் இங்கிலீஷா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தொடங்கி தான் வெளியே நம்ம பேச முடியும். வீட்டில் பேசக்கூடியது ஒவ்வொன்றுமே லாங்குவேஜ் தானே இது. அப்போ லாங்குவேஜுங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் எ சப்ஜெக்ட். திரும்ப சொல்கிறேன், இது சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் ஓரியன்டடாக நீங்கள் பார்க்காதீங்க. வீட்டில் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. அப்போ தான் கண்டிப்பாக இந்த லாங்குவேஜை உங்களால் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. ட்ரை யுவர் ஹேர் அப்படின்னா தலையை உணர்த்து, முடியை காயவை அப்படின்னு சொல்லும்போது ட்ரை யுவர் ஹேர். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரஷ் யுவர் ஷர்ட். அவசரமாக கிளம்பிட்டுருப்போம், அந்த ஷர்ட்டோட ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, சுடி, வாட் எவர் இட் இஸ், யூனிஃபார்ம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு மாதிரி கச்சக்கச்சன்னு இருக்கும், சுருக்காக இருக்கும். இந்த ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடு, ஒரு அமுத்தி கொடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. சொல்கிறல்ல, இது வந்து ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் ப்ரெஸ் யுவர் ஷர்ட். அதே அயன் சொல்லாமன்னா அயன் பண்ணுறதுங்கிறது நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறது, நல்லா மடித்து அந்த மடிப்பு மாறாமல் கரெக்டாக பண்ணுறது தான் அயன் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ் யுவர் ஷர்ட்னால் இதை வச்சு ஒரு அமுத்தி கொடு, சுருக்கு இல்லாமல் சுருக்க நிமித்தி கொடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு தான் ப்ரெஷ் யுவர் ஷர்ட் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்லாங்கில் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் ஹேண்டு போட்டிருப்பாங்க, அவங்க வந்து ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் அந்த ஸ்லீவ்ஸ் அதாவது கையை வந்து மடக்கி விடு. இப்போ சாப்பிடும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நனைஞ்சிரும் இல்லைங்களா, ஈரமாயிரும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ். ஒரு ஸ்வெட்டாக ஃபீல் பண்ணுறோம், ஸ்வெட்டிங்காக இருக்குன்னா அப்போ கூட ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படி சொல்லலாம். அந்த சட்டை கையை வந்து மடக்கி விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தாராளமாக சொல்கிறோம் இல்லையா எல்லாருமே டெய்லி, அதுதான் இது. அடுத்தது, டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஷூஸ் போடாத, இப்போது வெயில் காலம், நல்லா ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோ, முதல்ல ஷூவை கழட்டு அப்படி. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னா ஷூவை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். வேர் த ஸ்லிப்பர்ஸ், ஷூவை கழட்டிட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டஸ்ட் த ஹவுஸ் அப்படின்னா பாரு ஒரே ஒட்டடையாக இருக்குது, ஒரே டஸ்ட்டாக இருக்குது, டஸ்ட் த ஹவுஸ், டஸ்ட் பண்ணு, வீட்டை டஸ்ட் பண்ணு, ஒட்டடை அடி, தூசு தட்டு அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. டஸ்ட் த ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா சோஃபாவிலாம் டஸ்ட்டாக இருக்குது, இது என்ன ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் த சோஃபா அப்படி கூட சொல்லலாம். டஸ்ட் த ஹவுஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஐ டஸ்ட் த ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டை வந்து தூசு தட்டணும் அப்படி. ஐ வாண்ட் டு டஸ்ட் த ஹவுஸ் டுடே அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து வீடு சுத்தம் பண்ணணும், ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணணும், தூசு தட்டணும் அப்படி சொல்லும்போதும் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்வீப் த ஃப்ளோர். தரையை பெருக்கு, ஸ்வீப் அப்படின்னா கூட்டு, பெருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரூன் த பிளான்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டூல் வச்சுருக்குறாங்க. செடிகள் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா கட் பண்ணி விடுவாங்க, ட்ரிம் பண்ணி விடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கும். அந்த டூலில் வச்சு கட் பண்ணி சமமாக கட் பண்ணி விடுவாங்க வளர்கிறதுக்காக. ரொம்ப புதராக வளர்ந்துருச்சுன்னா அது மாதிரி. அதுக்கு வந்து ட்ரிம் த பிளான்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ப்ரூன் த பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு வெக்கேப் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக ப்ராக்டிஸும் பண்ணி பேசுங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள், மேக் யுவர் பெட். குழந்தைகிட்ட மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்கிறோம். பெட்டை சரிப்படுத்து. தூங்க போகும்போதும் சரி, தூங்கி எழுந்திரிச்சு காலையிலும் இதை சொல்லலாம். மேக் யுவர் பெட் அப்படின்னா பெட்டை சரிப்படுத்து அப்படின்னா அதை வந்து கண்டபடியாக இருக்கும் இழுத்துட்டு அதையெல்லாம் சரியாக ப்ராப்பராக இழுத்து விடு அப்படின்னு சொல்லும்போது மேக் யுவர் பெட் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ல. இது வந்து ஒரு குட் ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்காக ரெகுலர் அவங்கக்கிட்ட சொல்லி பழக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கோ ஃபார் எ வாக். கோ ஃபார் எ வாக் அப்படின்னா கொஞ்சம் நடந்து போயிட்டு வா. அப்படியே நட, சும்மாவே உட்காந்துட்ருக்க, கொஞ்சம் நடந்து போயிட்டு வா சொல்லுவாங்க. காலார நடக்கிறது, அதே மாதிரி வயிறார சாப்பிட்றது, வாயார பேசுகிறது, மனசார வாழ்த்துறது, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி கோ ஃபார் எ வாக், காலார கொஞ்சம் நடந்து போயிட்டு வா, ஒரே இடத்துல உட்காந்துருக்காது அப்படி சொல்லும்போது கோ ஃபார் எ வாக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீட் த க்ரோ. ஃபீட் த க்ரோ. க்ரோக்கு பதிலாக பொதுவாக சொன்னோம்னா ஃபீட் த பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பறவைகளுக்கு உணவளிக்கிறது ரொம்ப நல்லது தான் இல்லைங்களா? பாரதியாரே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபீட் த க்ரோ அப்படின்னா காக்கைக்கு உணவளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபுட்டு வந்து டெய்லி வைக்கிறது, காக்காவுக்கு வைக்கிறது ஒரு பழக்கத்தில் இருக்குது இல்லைங்களா நம்ம இதில். அப்போ ஃபீட் த க்ரோ அப்படி சொல்லலாம். டாகுக்கு வைக்கிற மாதிரி இந்த நம்ம வீட்டில் பெட் டாக் வச்சுக்கிறோம், கேட் வச்சுக்கிறோன்னா ஃபீட் த டாக், ஃபீட் த கேட் அப்படி எல்லாம் சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் த பல்ப். இப்போ பல்பு எரியல, ஏன் எரியல என்னன்னு தெரியலையே, ஐ டோன்ட் நோ த ரீசன் அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் அது ஃப்யூஸ் ஆகிருக்குன்னு, ஐ திங்க் ஃப்யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு, இட் ஹேஸ் ஃப்யூஸ்டு அப்படின்னு சொன்னால் ரீப்ளேஸ் த பல்ப், ரீப்ளேஸ் த பல்ப், பல்பை மாற்றி போடுறியா அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ ப்ளீஸ் ரீப்ளேஸ் த பல்ப், கோ அண்ட் ரீப்ளேஸ் த பல்ப் அப்படி சொல்லலாம். ரீப்ளேஸ் த பல்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் த பல்ப் அப்படி சொல்லலாம். நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட் பாருங்கள், சர்வ் த ஃபுட்டு. போய் சாப்பாடு எடுத்து வை. வெளியே போயிட்டு வராங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது நம்ம சில்ட்ரன் வந்து போயிட்டு வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு பசிக்கும், சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. மாம் சேவ் த ஃபுட் அப்படின்னு, அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொல்லலாம் அம்மாக்கிட்ட, அக்காக்கிட்ட, எல்லாத்துக்கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்கும்போது சேவ் த ஃபுட். பரிமாறு அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமாக கல்ச்சராக சொல்லக்கூடியது. சாதாரணமாக சொல்லக்கூடியது. நம்ம வந்து கேஷுவலாக எப்படி பேசுவோம், சாப்பாடு எடுத்து வைந்தான்னு சொல்லுவோம். சாப்பாடு பரிமாறுன்னு சொல்லுவோமா? இல்லை, டெய்லி சாப்பாடு எடுத்து வைந்தான் சொல்கிறோம். அதுக்கு சேவ் த ஃபுட் அப்படின்னு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக் த ஃபியூயல். வெளியே போகும்போது எப்போவுமே குட் ஹேபிட், பிஃபோர் வி கெட் ரெடி டு கோ அவுட், இட் இஸ் பெட்டர் டு செக் த ஃபியூயல். பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது நல்லது தானே. அப்போ நம்ம வெளியே கிளம்பக்கூடியவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம் செக் த ஃபியூயல் அப்படின்னு சொல்ல. இட் இஸ் பெட்டர் டு செக் த ஃபியூயல், ஐ வாண்ட் டு செக் த ஃபியூயல், யூ கோ அண்ட் செக் த ஃபியூயல், அந்த மாதிரி எல்லாமே பேசலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் டூ ஹாட் டுடே. இட்ஸ் டூ ஹாட் டுடே, ப்ளீஸ் ஹேவ் சம் கூல் ட்ரிங்க்ஸ், ப்ளீஸ் ஹேவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டூ ஹாட் டுடே, இட் இஸ் பெட்டர் டு டேக் என் அம்பர்லா அப்படி சொல்லலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது, கொடை எடுத்துகிட்டு போ, ரொம்ப வெயிலாக இருக்குது, ஜூஸ் குடி. இட்ஸ் டூ ஹாட் டுடே, ப்ளீஸ் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி தண்ணி குடி அப்படியெல்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேசலாம். ஒரு சென்டென்ஸ் வச்சு அதனுடைய ரிலேட்டடாக 10 சென்டென்ஸ் என்ன 100 சென்டென்ஸும் கூட நம்மளால் மேக் பண்ண முடியும், பேசவும் முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கான்ஃபிடென்ட். தயக்கம் இல்லாமல் இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளால் பேச முடியும். யாரை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இது லாங்குவேஜ். எனக்கு இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க இல்லைங்களா? நம்ம அவங்க ஒவ்வொருத்தர் இழுத்து இழுத்து பேசுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம அதை பார்த்து நம்ம இது சொல்ல போகிறதில்ல, அவங்க ஸ்லாங் அப்படின்னு நம்ம விட்டுறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த லாங்குவேஜ் இது நம்மளுடைய லாங்குவேஜ். நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் எ டூல். ஒன்ஸ் அகேன் ஐ சே டு யூ ஆல், லாங்குவேஜ் அப்படிங்கிறது இது ஒரு டூல். நம்ம இதையை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இந்த டூலை வச்சு தான் நம்ம கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் எதை பற்றி வி won't worry about anything. ஜஸ்ட் வி மஸ்ட் ப்ராக்டிஸ் வாட் எவர் வி நோ. சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பேசுங்க பேசுங்க பேசுங்க. அப்போ தான் உங்களால் முடியும். பயமில்லாமல் பேசுங்க. I think and I hope you must talk well.
இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசுவீங்க. I hope this class will be very useful to you, especially if you are a beginner means definitely it will be very useful. If you like this class means please give your like and share to your friends who they are beginners means. Don't forget to give your comment in the comment box and subscribe to our channel RS and DHIYA'S channel. Let us see you on next class. Thanks for watching.